என்ன தூங்கினோம் சவுண்ட் வித்தியாசமா தூக்கத்துல பேசுற மாதிரி தூக்கமா இல்லையே தூங்கிட்டு தான் எழுப்பினேன். ஆயித்தானே உஜாரா பேசணுமா திருப்பி தூக்கம் வாரோ ம்ஹும். ஆ இல்ல. ஆயித்தானே தூக்கம் நல்லா போதும் தூங்கினதுனா சரி விஷயத்துக்கு வரும் உங்களோட ஹோம்ஒர்க்கை நாங்க பார்த்துட்டு இந்த புதிய பாடத்துக்கு போவோம் சரி சத்தம் போட்டு மிச்சம் மிச்சம் சத்தம் போட தேவையில்ல கொஞ்சம் உஜாரா ஒதுங்க உற்சாகத்தோட ஒதுங்க போகணும் فأثرن به فأثرن به نقعا உங்களோட சவுண்ட் கிளியர் இல்லையே திருப்பி ஒதுங்க فأثرن به فأثرن به نقعا கிளியர் இல்ல கிளியர் இல்ல கிளியர் இல்ல فأث- فأثرن به نقعا نخوعا فأثرن به نقعا திருப்பி ஒதுங்க فأثرن به نقعا فأثرن به نقعا சவுண்ட் எடுத்து வரும் فأثرن به نقعا ரெண்டாவது وأخرجت وأ الأرض وأخ وأ وأخرجت الأرض பிள்ளை أثقالها இதுலயும் இருக்குது இந்த இடத்துலயும் அழிப்பொண்டிக்குது அந்த அவையும் எடுத்து ஓதணும் وأخرجت الأرض أثقالها وأخرجت الأرض أثقالها وأخرجت الأرض أثقالها திருப்பி போதுங்க وأخرجت الأرض أثقالها ரஹ்மான் கட்டாயம் அடுத்த கிளாஸுக்கு வரப்போகல இந்த சவுண்ட் பிரச்சனை நீக்கப்படாதான் சவுண்ட் கிளியர் இல்லை ஒரு கிளியரா விளங்கணும் அரைவாசி அரைவாசி தான் விளங்குது இப்ப நான் எனக்கு அரைவாசி அரைவாசி விளங்குறவை தான் நான் திருத்துறேனா இப்போ நீ ஓது சரியா போயிடலான்னு திருப்பி என்கிட்ட கேட்கப்படாது எனக்கு விளங்கணும் சவுண்ட் உங்களோட சவுண்ட்ல பெரிய பிரச்சனை மைக்கில் ஏதாவது பிரச்சனை மாதிரி மூணாவது பாபம் أو أمر بالتقوى திருப்பி மூணாவது டோட்டலா விளங்கல أو أمر بالتقوى இந்த பித்தக் நிக்குது அங்கால விளங்குது இல்ல أو أمر இல்ல بالتقوى அவு அவு அமரங்கிறது போல أو أمر أو أمر أو أمر أو أمر أو أو أمر بالتقوى أو أمر بالتقوى 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 أو أمر بالتقوى أو أمر بالتقوى
ரெண்டு ஏவும் அந்த ஏழு ஸ்டிலுக்கு வரணுமா? நாலாவது أه؟ இரண்டு அலிஃபினுடைய உச்சரிப்பும் அ அ என்ற உச்சரிப்பு வடிவத்துக்கு வந்து விட வேண்டும். விளங்கிச்சா? أو நான்காவது أليس الله بأحكم الحاكمين பிழை. أليس الله بأحكم الحاكمين திரும்புங்க. أليس الله بأحكم الحاكمين இன்னும் கொஞ்சம் ராகத்துக்கு எடுத்துக்கொள்ளணும். أليس الله بأحكم الحاكمين. أليس الله بأحكم الحاكمين திரும்புங்க. أليس الله بأحكم الحاكمين ஃபுல்லா ஓதுங்க. أليس الله بأحكم الحاكمين. أليس الله بأحكم الحاكمين ஐந்தாவது ألم يجدك يتيما فآوى ஃபஆவாங்கிறது பிழை. ஃபஆ இல்ல. ألم ألم يجدك يتيما فآوى 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 ألم يجدك يتيما فآوى எப்படி திருப்பதுங்க. ألم يجدك يتيما فآوى ஓகே குட். நல்லா. ஹாய், இந்த வசனத்தை கொஞ்சம் ஓதுங்க பாப்போம். ஆ, أي என்ன ஐ நிக்குது? أي أيحسب أن الله أيحسب أن لن أن يقدر عليه أحدا திருப்பதுங்க. علي أيحسب أن لن பிள்ளை என்ன يقدر அண்ணல்லம்லாம் போகுது? அண்ணல்லம்லாம் வருது. எங்க அண்ணல்லம்லாம் எப்படி ஆகுது? أيحسب أن لن அன் يقدر عليهم பிள்ளை. أحدا அஹத மாஷா அல்லாஹ். அஹத நிப்பாட்டணும் அப்படியா? எல்லாம் போல நிப்பாட்டினது போல அழிப்பு உச்சரிச்சதுல மட்டும்தான் சரி. சரி, இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்லித்தாரேன், கவனமா கேட்டுக்கொள்ளணும். இந்த இடம் இது போல தடுமாறப்படாது. இப்படி அப்படி ஓதுறல்ல இந்த இடத்துல. இந்த இடத்துல பாருங்க, முதலாவது என்ன நூனுக்கு என்ன வந்திக்குது? سكون சுக்கூன். லாமுக்கு என்ன வந்திக்குது? என்ன இவ்வளவு யோசனையா? இல்ல
ஆ, அப்ப நாளை நாளை இல்ல நாளைன்னு சொல்லுங்க அப்படியே யோசிச்சு. இல்ல லம் வச்சதுக்கு மேல 10. ஆ, லம்மு வச்சு அதுக்கு மேல 10 வச்சுக்க அப்படியா? வெரி குட். லம்மத்துன்னு 10 சேர்ந்து வந்தி. குர்ஆன்ல பிழை ஆகிக்கும். போயிட்டு குர்ஆன் தேடி பார்க்கணும். அப்படி வரையலாவே. ஹபீபுர் ரஹ்மான் சரியா சொன்னது? சவுண்ட காணோம். ஹபீபுர் ரஹ்மான் தூங்கிட்டீங்களோ? தூக்கம் போயிட்டோ? இல்ல அப்ப என்ன விட பிழை? லாமுக்கு மேல இருக்கிற அடையாளம் என்ன? ஷத்து. ஆ, யார் சொல்லியிருந்தே? ஒத்தரும் இல்ல. இடமில்ல. ஷத்து. லாமுக்கு மேல இருக்கிறது ஷத்து. ஆகவே நல்லா கேட்டுக்கோங்க. சுகோனும் ஷத்தும் பக்கத்து பக்கத்துல வந்துச்சுண்டா அது எந்த எழுத்துலயும் வரலாம். குர்ஆன்ல எந்த எழுத்துலயும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சுகூனும் ஷத்தும் பக்கத்து பக்கத்துல வந்தா என்ன செய்யற? எப்படி சத்தையும் சுக்குனையும் உச்சரிக்கிற ரெண்டு ரெண்டு பேர் ஜாயின் பண்ற? ஒரு பெரிய பிரச்சனை ஏன்னா ரெண்டையும் சேர்த்து ஓதுறதுல பெரிய சிக்கல் இருக்குது. அப்ப அதுக்காக வேண்டி நாம சொல்ற விஷயத்தை கேளுங்க. முதலாவது நல்லா கேடுவோம். ஓதி கொண்டு போற வசனம் ஒன்றுல சுகூனக்க தொடர்ந்து சுகூன் வந்திக்கிறாரு. சுகூனை தொடர்ந்து ஷத்து வந்தால் என்ன வந்தால்? ஷத்து ஷத்து. வந்துச்சுண்டா சுக்கூனோட உச்சரிப்பு அப்படியே சைலண்டா ஆயிடுவாள். சுக்கூனை உச்சரிக்க கூடாது. எதை உச்சரிக்கணும்? நாங்க ஷத்தத்தான் உச்சரிக்கணும். இல்லையா? ஏன் அது என்ன காரணம் என்றால் ஹபீபுர் ரஹ்மான் ஷத்துங்கிறவரு பெரிய ஆள். சுக்கூனுங்கிறது சின்ன ஆள். இல்லைங்களா? சுக்கூனுங்கிறவரு சின்ன ஆள். ஷத்தும் சுக்கூன் பக்கத்து பக்கத்துல வந்துச்சுன்றால் சின்னவரை நாங்க விட்டு போட்டணும். பெரிய ஆளை தான் நாங்க போக்கஸ் பண்ணணும். அதான் விஷயம். விளங்கியா சொன்னது? ஓ அப்ப இந்த இடத்துல எப்படி வரும்? அன்லம் அப்படியா ஓதுறது? எப்படி ஓதணும்? அல்லன். அல்லம். வெரி குட். அல்லம். அவ்வளவுதான். இப்போ ஓதுங்க திருப்பி சரியா? அயஹ்சபு அல்லன் யக்திர அலைஹி அஹத. ரெண்டு பேல இரண்டு ஓதையுமா காவுக்கு மேல சுக்கூன் வச்சா என்ன செய்யணும்? என்ன ஹபீபுர் ரஹ்மான் மறக்கிறீங்களே? ஐயக்திர. அப்ப எக்திரண்டு யாரு ஓதுனது? அது வேற யாரோ ஓதுனீங்க நான் தூக்கத்துல அப்படியா? திருப்பி திருப்பி. அயஹ்சபு அல்ல அயஹ்சபு அல்லன் ஐயக்திர அலைஹி அஹத. இங்க பாரு இங்க பாரு இங்க பாருங்க அடுத்த பிரதிமைக்கு இந்த சுக்குனும் பக்கத்துல ஷத்து வந்துக்குது. திருப்பி அல்லன் யக்திரன்னு ஓதப்படாது. லாம்ல இருந்து யாக்கு தான் போகணும். அடுத்தது தெலுங்குதா சொல்றது என்னண்டு ஹபீபுர் ரஹ்மான் நல்லா கவனமா பாருங்க. அப்ப சரியா எடுத்து ஓதுங்க. ஓதுனை இப்ப ஐயக்சபு எக்கு ஐயல் தபுவா என்ன எக்கு தபு எல்லாம் வருது? அயஹ்சபு அல்லன் யக்திர அலைஹி அஹத. அஹத. வசனத்துல கடைசியில எப்படி நிப்பாட்டணும்? எந்த முறை இது? முதலாவதா ரெண்டாவதா மூணாவதா? முதலாம் முறை அப்படியா? நீடி நிப்பாட்டணும் இல்ல அப்படியா? அஹத. இல்ல ஒன்னாம் முறையும் இல்ல ரெண்டாம் முறையும் இல்ல மூணாம் முறையும் இல்ல. மூணும் இல்ல அப்படியா? வேற எந்த முறை? நாலாவது படிக்கணும் அப்படியா?
மூணாவது முறையும் இல்லை, ரெண்டாவது முறையும் இல்லை, ஒன்றாம் முறையும் இல்லை. அப்ப நாலாவது முறை. அப்படிதானே? நாலாவது முறையே இல்ல. அப்ப எதுல வரும் இது? எதுக்கு போடுறது? ஒன்றுக்கு விளையாட்டு பேரை ஓதுனது எங்கசி ஒரு இடத்துல கூட சேர்க்கணுமே. சரி, முதலாவது முறை என்ன? இப்ப கேள்வி என்ன மறந்துட்டீங்க? மறந்தா இப்ப கேள்வி ஸ்டார்ட். என்ன முதலாவது முறை? ஃபத்தஹ மத்து இல்லாட்டி ஃபத்தஹத்தைன் அலிஃப் அது வந்தா நாங்க நீட்டி நிப்பட்டணும். எங்க வரணும்? வசனத்துல கடைசிலையா, ஆரம்பத்திலயா, நடுவுலையா, வீட்லயா? எங்க வரணும்? முதலாம் முறை. முதலாவது முறை தான். எந்த இடத்துல வரணும்? இப்ப ஃபதஹ் மத்தோ ஃபதஹ் எங்க வரணும்? இங்க வரும். எங்க வாருது? இதா வீட்டுல வரணும் இந்த அப்படியா? விலங்குல அஹதா அஹத் அல்ல, நான் பஹதா கேட்டேன். இப்ப சொன்னீங்களே ஃபதஹ் தைனி, ஃபதஹ் மத்து, அலிஃப் வந்தால்னு சொன்னீங்க தானே? ஓ அது எங்க வரணும்? வரணும் சொல்லுங்க. எங்க வரணும் அது? கேள்வி எங்க வரணும் அது? வீட்டுக்கு வரணும் அப்படியா? வீட்டுக்கு வந்தா நாங்க நீட்டி போதணும் அப்படியா? அது வரணுமா? அது எங்க வரணும்? அஹ், வந்தா எங்க வந்தா? நிப்பட்ட கொள்ள. நிப்பட்டக்குள்ள வந்தால், நிப்பட்டக்குள்ள வந்தால். ரெண்டாவது என்ன? இப்ப வந்திக்குதாங்க. அஹதுல என்ன வந்திக்குது? ஃபதஹ் மத்து வந்திக்குதா? ஃபதஹ் தைன் வந்திக்குதா? அலிஃப் வந்திக்குதா? ஹாக்கு ஃபத்தஹத் வந்திகி. இப்ப நீங்க ஹாலையா நிப்பாட்டுறீங்க, தால்ல நிப்பாட்டுறீங்களா? தால தால்ல. அப்ப தால்ல நான் கேட்ட கேள்வி ஃபதஹ் தைன், ஃபதஹ் மத்து, அலிஃப். நீங்க சொன்ன மூணுல ஏதாவது ஒன்று வந்திக்குதா? இல்ல அப்ப முதலாவது முறைக்குள்ள வருமா? இல்ல. இல்ல. ரெண்டாவது முறை என்ன? குண்டிதா அல்லது சட்டிதா அல்ல சட்னிதா அது வந்தா அத நாங்க நீட்டி நிப்பட்டணும். எல்லாம் முடிஞ்சு. எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. எல்லாம் போல சொன்னது அவனும் பாரு. இப்ப திருப்பி அடிங்க. எனக்கு தெரியா, பாத்தீங்களா? குண்டுதா இல்லாட்டி சட்டிதா இல்லாட்டி சட்னிதா வந்தண்டாக்க இந்த நீட்டி சுக்குன் வச்சு நிப்பட்டணும். போல பெரிய போல. இப்ப என்ன செய்யுது? ஏன் மறந்தீங்க? பாத்தீங்களா? இப்ப திருப்பி போயிட்டு 10 வருஷம் தேட பாரு. ஆ சரி, 10 வருஷம் தேடி ஒண்ணு. இப்ப தேடி எனக்கு அனுப்புவோம். வேணா பிழைய இப்ப ரெண்டாவது முறை ஃபுல்லா பிழை. ரெண்டாவது முறை ஃபுல்லா பிழை. சரி, மூணாவது முறை சொல்லு பாப்போம். என்னடி பாப்போம்? அது ஞாபகத்திலிக்கா? அது என்ன காலத்துல பாப்போம்? என்ன மூணாவது முறை? ஒன்னாம் முறை ரெண்டாம் முறை வரலாட்டி அதுக்கு ம், நீட்டி சுக்குன் வச்சு நிப்பட்டணும். அதானே நீட்டி சுக்குர் வச்சு நிப்பாட்டணும் அப்படியா? அப்படிதானே? நீட்டப்படாது. ஆஹ் நீட்டப்படாது, நீட்டணும் என்று சொல்ல தேவையில்லை. முதலாவது முறையும் ரெண்டாவது முறையும் வரலன்னா கடைசிக்கு சுக்குன் வைக்கணும். ரெண்டாவது முறை ஃபுல்லா பிழை. என்ன ஹபீப் ரஹ்மான் வீட்டுல பார்த்து படிச்சு இல்ல ஓதுறது அப்படிதான் விளங்குது. இப்ப விளங்குது நான் எவ்வளவுக்கு ஸ்லோவா படிப்பீச்சேன்னு சொல்லி. சரி, ஒரு நாளைக்கு ஒரு வசனம் தானே சார் படிச்சு தராரு, என்னத்தை இதுன்னு கேட்டா ஒரு வசனத்தை படிக்கிற விஷயம் மறந்து போயிடுச்சு. இப்ப வசனத்துல கடைசியில நிப்பாட்டுற மூன்று முறையில முதலாவது முறை சரி, ரெண்டாவது முறை தலைகீழ ஆகிது. இப்ப வசனத்துல கடைசியில கூட்டுத்தா வர 10 வசனம் தேடி எனக்கு எடுத்து ஓதி அனுப்பணுமா? அதான் ஹோம்ஒர்க். எத்தனை வசனம்? 10 10 வசனம். அந்த 10 வசனத்தை அனுப்புறதுக்கு முன்னால ஒரு வேலை செய்யணும். வசனத்துல கடைசியில ரெண்டாவது முறைக்கிறே சார் பட்டி சொல்லி தந்திக்கிறேனே, ரெண்டாவது முறை. அந்த ரெண்டாவது முறை என்ன என்றத ஒழுங்கா எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பணும். இதான் ரெண்டாவது முறைன்னு சொல்லி. இந்த சட்டி தே, குண்டு தே, அந்த தே, இந்த தே எல்லாம் சரியா வரணும். பேர சொன்னது இந்த சுக்கூனு நீட்டுறது அந்த எல்லாம் சரியா வரணும். பேல அதுக்கு பிறகுதான் எனக்கு அனுப்பணும். அப்பதான் நான் திருத்துவேன்.
அது எப்ப அனுப்பணும்? இந்த கிளாஸுக்கு லிங்க் போட்ட பிறகு இன்றைக்கு கிளாஸ் நடக்க போகுது, இன்றைக்கு அனுப்பணும். அப்படியா? அப்படி அனுப்பக்கூடாது. நாளைக்கு இல்ல கூட டைம் வெள்ளிக்கிழமைக்குது, சனிக்கிழமைக்குது, ஞாயிற்றுக்கிழமையும் மீக்குது, திங்கக்கிழமையும் மீக்குது. 4 நாளைக்கு 10 வசனங்கிறது குறவுதான். என்ன செய்ய? ஆனா கட்டாயம் அனுப்பணுமா? 10 வசனமும் வரணும். அடுத்து என்ன வரணும்? அப்ப சனிக்கிழமை கிளாஸ் இல்லையா? உங்களோட சனி கிளாஸ் தான் இன்றைக்கு போட்டி. சனி ஞாயிறு கிளாஸ் இல்ல யாருக்கும். என்ன சொன்னது? ஓ சனிக்கிழமை உங்களுக்கு தான் வேலை இருக்குது. திருப்பியும் இப்படி இந்த 2வது போல சொன்னா 3வது இன்னொரு வேலை செய்யணும். அப்போ இந்த இடத்துல கடைசியில நீங்க சொன்ன மாதிரி சட்டித்தே குண்டுத்தே அந்த தே வந்தீங்களா? இல்ல அப்ப இது எப்படி நிப்பாட்டுது? யோசிக்கல. குத்து குத்துலாம் ஒதுக்கிறீங்க. 1வது முறைக்கும் வரல. அப்ப 2வது முறைக்கு வந்தீங்களா? இல்ல அப்ப எந்த முறையில வரணும்? அப்ப இது 3 3வது முறைனா அப்ப என்ன செய்யணும்? பார்த்து கொண்டிருக்கணும். அப்படியா? 3வது முறைனா பார்த்து கொண்டிருக்கணும். அப்படியா? இல்ல சொல்லுங்களே இப்ப. வருது இல்லையே, இவ்வளவு வருது இல்லையே. போணும். ஆ? அத ஓசி அனுப்பணும். நான் இப்ப 3வது முறை நிப்பாட்டி காட்டுங்க. அனுப்புறது முதல்ல. இப்ப யார் யார் 3வது முறையில எப்படி நிப்பாட்டுறது? أيحسب أن لن يقدر عليه أحد. வெரி குட். இப்பதான் சரியா வந்தீங்க. ஆனா 2வது முறை மறந்ததால பனிஷ்மெண்ட் 10 வசனம் அனுப்பணும். 2வது முறையும் சரியா ஓதி அனுப்பணுமா? 2வது முறையை சரியா சொல்லி அனுப்பணும். மறக்கப்படாது. இப்படி மறந்தா கஷ்டம். ஒரு வசனம் போறதுக்கு 10 நிமிஷம் போகுது. விளங்குதா? பொலங்கிக்கு சொல்லி பல பல பலன்னு ஓதிட்டு போகல. சரியா புடிச்சுக்கிறோம். விளங்குதா ஹபீபுர் ரஹ்மான் சொல்றது? ஓ போயிட்டு அவசரமா 10 வருஷம் தேடி ஓதி அனுப்பணும். அதுக்கு முன்னால 2வது முறையை சரியா சொல்லி அனுப்புங்க வாட்ஸ்அப்ல. அஸ்ஸலாமு அலைக்கும்.